காங்கிரஸ் திமுகவின் வினோத கூட்டணியை பார்த்து ஊரே சிரிக்கிறது. 0.5% வாக்கு கூட இல்லாத தேமுதிகவிற்கு எம்பி சீட் கொடுத்தது, வாக்கே இல்லாத ஆம் ஆத்மி கட்சியுடன் தீவிரமாக தொகுதி பங்கீடு தொடர்பாக ஆலோசிப்பது என அடுத்தடுத்து குபீர் காமெடிகளை செய்து கொண்டிருக்கிறார் ஸ்டாலின். காரணம் என்ன தெரியுமா? திராவிட மாப்பிள்ளை நடத்திய ரகசிய சர்வேயில் எதிர்வரும் தேர்தலில் 30 முதல் 50 லட்சம் வாக்குகளை திமுக இழக்கும் என்கிற முடிவு வந்திருப்பதாக தகவல் வருகிறது. அதனால்தான் அறிவாலயத்தில் தண்ணி கேன் போட வந்த தம்பியிடம் கூட கூட்டணி குறித்து பேசிக் கொண்டிருக்கிறது திமுக தலைமை. இப்போதில்லை, 2019 முதலே ஸ்டாலின் திமுக கூட்டணி சரிவை சந்தித்துதான் வருகிறது. 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் மொத்தம் 4,33,92,884 வாக்குகள் பதிவானது. அதில் திமுக கூட்டணி 2,27,89,020 வாக்குகளை பெற்றது. அடுத்த 2 ஆண்டுகளுக்கு பிறகு 2021 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் போது திமுக மீதோ ஸ்டாலின் மீதோ எந்த அதிருப்தியும் இல்லை. பல வாக்குறுதிகளை கொடுத்து விடியல் விடியல் என வீதி எங்கும் பாட்டு போட்டு பில்டப் மேல் பில்டப் கொடுத்தார். அந்த தேர்தலில் மொத்தம் 4,62,36,716 வாக்குகள் பதிவானது. 2019 தேர்தலை விட அதிக வாக்குகள் பதிவானது. ஆனால் திமுக எவ்வளவு வாக்குகளை பெற்றது தெரியுமா? 2,09,82,088 வாக்குகளை தான் திமுக கூட்டணி பெற்றது. அதாவது 2019 தேர்தலில் பெற்றதை விட திமுக கூட்டணி சுமார் 18 லட்சம் வாக்குகள் குறைவாக பெற்றது. எந்த அதிருப்தியும் இல்லாத சூழலிலும் 18 லட்சம் வாக்குகள் சரிந்தது. அந்த தேர்தலில் கமலஹாசன் 12 லட்சம் வாக்குகளை பெற்றார். சரிந்த வாக்கு சதவீதத்தை சரி செய்ய 2024ஆம் ஆண்டு கமலஹாசனை கூட்டணியில் சேர்த்தார்கள். சேர்த்ததால் ஒரு பயனும் இல்லை. 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் 4,34,09,425 வாக்குகள் பதிவானது. அதில் திமுக கூட்டணி 2,03,82,215 வாக்குகளை மட்டுமே பெற்றது. 12 லட்சம் வாக்குகளை பெற்ற கமலஹாசனை கூட்டணி சேர்த்த பிறகு வாக்குகள் அதிகரித்திருக்க வேண்டும், குறைந்தபட்சம் குறையாமலாவது இருந்திருக்க வேண்டும். ஆனால் கமலஹாசனை சேர்த்தும் கூட சரிவைத்தான் சந்தித்தார் ஸ்டாலின். திமுக கூட்டணியில் 7 லட்சம் வாக்குகள் சரிந்தது. கமல்ஹாசனின் 12 லட்சம் வாக்குகள் என்ன ஆனது என்றே தெரியவில்லை. ஆக மொத்தம் அடுத்த 3 ஆண்டுகளில் மீண்டும் ஒரு 19 லட்சம் வாக்குகள் சரிந்துள்ளது. இதில் நன்றாக கவனித்தால் வாக்குப்பதிவில் மாற்றமில்லை என்பதும் திமுக பெறுகின்ற வாக்குகள் முற்றிலுமாக சரிந்து வருவதும் புரியும். ஆக 2019ஆம் ஆண்டில் இருந்ததை விட 2024ஆம் ஆண்டில் சுமார் 40 லட்சம் வாக்குகள் சரிந்திருக்கிறது. எந்த அதிருப்தியும் இல்லாத போதே இந்த லட்சணம். இப்போது ஸ்டாலின் என்னும் அசகாய சூரரின் ஆளுமையை வேறு மக்கள் பார்த்து விட்டார்கள். எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை என மக்கள் கடும் வெறுப்பில் இருக்கிறார்கள். அரசு ஊழியர்கள் தொடங்கி தூய்மை பணியாளர்கள் வரை போராட்டங்களை நடத்துகின்றனர். விவசாயிகள் வேதனையில் இருக்கிறார்கள். போதை புழக்கம், கிட்னி திருட்டு, கள்ளச்சாராய மரணம் என ஆட்சியின் லட்சணம் பல் இழிக்கிறது. ஆட்சியின் மீதான கடும் அதிருப்தி காரணமாக எதிர்வரும் தேர்தலில் திமுக கூட்டணிக்கு குறைந்தது 30 லட்சம் முதல் 50 லட்சம் வாக்குகள் சரியும் என்கிறது கருத்து கணிப்பு முடிவுகள். ஆக ஆட்சிக்கு வர வாய்ப்பே இல்லை என்கிற சூழலில்தான் கடைசி நேர முயற்சியாக ஆம் ஆத்மி கட்சி போன்ற தமிழகத்தில் ஆளில்லாத கட்சிகளுடனெல்லாம் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார் ஸ்டாலின். தோல்வி பயம் திமுகவை ஆட்டி படைக்கிறது. அட, நாம சொல்லலப்பா, மாப்பிள்ளை சார் நடத்திய சர்வே முடிவில் தெரிய வந்திருப்பதாக தகவல் வருகிறது.